எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் மீல் காம்போ தான் பார்க்க போகிறோம். இந்த காம்போவில் இன்றைக்கி வந்து சுட சுட சாதம் கூடவே எண்ணெய் கத்திரிக்காய். ஆக்சுவலி இது வந்துட்டு ஸ்டஃப்டு கத்திரிக்காய். நாங்கள் வந்துட்டு அதை எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு தனியாக மசாலா செஞ்சு கத்திரிக்காய்க்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி நல்ல பொறுமையாக ஷாலோ ஃப்ரை பேன் ஃப்ரை பண்ணுறது. அதே அந்த கத்திரிக்காய்க்கு செஞ்ச மசாலாவை வச்சு ஒரு சிம்பிளான பன்னீர் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரோட்டீனுக்கு வேணும் இல்லையா. அண்ட் கூடவே சுட சுட மோர் குழம்பு. எனக்கு வந்துட்டு இந்த மோர் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது கூடவே ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு மாவடு வச்சுருக்கேன். அண்ட் நேத்தி பொரிச்ச கொஞ்சம் அப்பளம் இருந்தது, தக்காளி அப்பளம், அதையும் சேர்த்து வச்சு சர்வ் பண்ணியாச்சு. இந்த மாவடு தக்காளி அப்பளம் வந்துட்டு நான் எங்கள் சின்ன மாமனார்கிட்டேருந்து வாங்கினேன். அவங்க வந்து இந்த மாதிரி பொடி வகைகள், ஊறுகாய், அப்பளம் இது எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அவங்க நம்பர் தரேன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சமையலுக்குள்ளே போகலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய கத்திரிக்காய் சரிப்பட்டு வராதுங்க. நல்லா எழசாக சின்னதாக இருக்கிற கத்திரிக்காய் தான் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த மசாலா ஸ்டஃப் பண்ணி குக் பண்ணுறதும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அண்ட் வெண்டைக்காய் வந்துட்டு ஒரு 5 வெண்டைக்காய் தான் எடுத்திருக்கேன். நான் சாதாரணமாக வெண்டைக்காவை வந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசி அலம்பின்னு எடுக்க மாட்டேன். நல்லா டிஷ்யூவை வந்துட்டு வெட் பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருவேன். அதுதான் எனக்கு வந்துட்டு கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு. நான் இப்படி தான் வந்துட்டு வெண்டைக்காவை வந்து க்ளீன் பண்ணுறது. அது வீக்கெண்ட் மீல் ப்ரெப்பாக கூட சில டைம்ஸ் பண்ணி வச்சுருவேன் நான். மோர் குழம்புக்கு வந்துட்டு வெண்டைக்காவை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி சமையலுக்கு பார்த்திங்கன்னா கட்டிங் வேலை வந்து ரொம்பவே கம்மி. ஏன்னா வெண்டைக்காவும் ஒரு 5 வெண்டைக்காய் பெருசாக கட் பண்ண போகிறோம். கத்திரிக்காவுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த எட்ஜ் பாவாடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு அதை 4ஆக வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அப்படியே கீழே வந்துட்டு அது ஹோல் பண்ணணும். ஏன்னா நம்ம மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் பன்னீர் அது ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் வேலைங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்து கம்மி தான். இன்றைக்கி சமையலும் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது நம்ம பொறுமையாக வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணணும். மற்றபடிக்கு மற்றது எல்லாமே வந்துட்டு சட்டுன்னு ஆகிடக்கூடிய ரெசிபீஸ் தான். ஸோ அதனால் நான் முதல்ல வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்துட்டு இப்படி ஸ்லிட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வந்துட்டு எதுவும் வண்டு புழு எதுவும் இல்லாத பார்த்துக்கோங்க. தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கனாலே போதும். அவங்களுக்கு ஏதாவது இருந்ததுனாலும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 6 வரமிளகா, இதை வந்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வந்துட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பொடி வந்து நீங்கள் முன்னாடியே கூட பண்ணி வச்சுக்கலாம். வீக்கெண்ட் மீல் ப்ரெப்பாக பண்ணிங்க அப்படின்னா எல்லா காய்க்குமே, உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு, இதுக்கு எல்லாமே வந்துட்டு இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை மீன்வைல் வறுத்துட்டு இருக்கும்போது எங்கள் தலைவர் பார்த்திங்களா, வெளியில் அவ்வளோ பனி, இது வந்து ஜனவரி 25ஆம் தேதி பெஞ்ச பனி, அது உருகவே இல்லை. ஆனால் தலைவர் வந்துட்டு நம்மளுக்கு குளிர்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு அவர் பாட்டி வெளியில் போய் படுத்துட்டார். அவரை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன், இல்லைன்னா உடம்புக்கு வந்துருச்சுன்னா வம்பு. அண்ட் இப்போ இந்த கத்திரிக்காய் மசாலாவுக்கு வந்துட்டு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து இது வந்து அன்ஸ்வீட் அண்ட் ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன். கொப்பரை கிடையாது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷும் வந்துட்டு எடுக்கலாம். இங்கே யூஎஸில் வந்துட்டு இந்த பேக்கிங் கோகை வேண்டி கிடைக்கும், அது யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் வந்துட்டு நிறம் மாறணும். இது நல்லா வறுத்தெடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். இது வந்து தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, நல்லா தண்ணி விடாமல் ட்ரையாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது வந்துட்டு அந்த இது கேஸ்ட் அயர்ன் பேன், ஸோ அந்த சூட்டுலேயும் இது ஆறும். அதனால தான் நான் இமீடியட்டாக எடுத்து வச்சிட்டேன். அது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் சாதாரணமாக என்ன செய்வேன் அப்படின்னா இதுலேயே உப்பை போட்டு பொடி பண்ணிவிடுவேன். நானாக இன்றைக்கி வந்துட்டு மிக்சியில் அரைக்கும்போது உப்பு வந்து சேர்க்கலை. நீங்கள் வந்து எப்படி வேணால் இது வந்து செய்யலாம். நீங்கள் இதில் உப்பு சேர்த்தும் மொத்தமாக சேர்த்து அரைச்சி இந்த பொடியை எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்குறோம். அப்படி இல்லை, நான் வந்துட்டு இந்த பொடியில் எனக்கு உப்பு வேண்டாம், எப்போ தேவையோ அப்போ சேர்த்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அப்பையும் சேர்க்கலாம். நான் ஆக்சுவலி சாதாரணமாக உப்பு வந்து எப்பயுமே இந்த பொடியோடையே சேர்த்து அரைச்சிடுவேன். அன்றைக்கி நான் வந்து மறந்துட்டேன், அதனால் நான் வந்துட்டு தனியாக வந்து சேர்த்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மையாக இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, கொஞ்சம் நரன்னு இருந்தாலும் வந்து ஓகே தான். அதை வந்து நான் இமீடியட்டாக ஒரு கிளாஸ் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன வேணுமோ
அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சதை வந்துட்டு நான் பன்னீருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாக்கி இருந்தது அதை வந்துட்டு வேற ஒரு நாள் காய்க்கும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலேயே உப்பு சேர்த்துட்டேன். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்துட்டு தனியாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து சேராத மாதிரியே இருக்கும். அதனால் இந்த பொடியோடு சேர்க்குறது தான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே வந்துட்டு இந்த மசாலாவை வந்துட்டு ஸ்டஃப் பண்ண ஆரம்பிக்க வேண்டிதான். ஸோ அதை இந்த மாதிரி நல்லா லைட்டாக பொழந்துட்டு இந்த மசாலாவை வந்துட்டு நல்லா கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நல்லா சேர்த்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி வந்துட்டு எல்லா கத்திரிக்காயிலையும் வந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்டு கீழே இந்த மசாலா விழுறது இல்லையா, அதையுமே நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். பட் அதை திரும்ப எடுத்து அப்படியே அந்த கிளாஸில் சேர்க்க வேண்டாம். ஏன்னா தேங்காய் வந்துட்டு இதுவாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கத்திரிக்காயிலையுமே சேர்த்துட்டேன். இப்போ வந்து கத்திரிக்காவை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதை வந்து பன்னீருக்கும் இன்னொரு நாள் காய்கறிக்குமே நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காவை வந்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தேவைப்படும். உங்களுக்கு இது 3 டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தின்னு தோணுச்சுன்னா 2 இல்லை 1.5 ஆக்கிக்கோங்க. அதுக்கு கம்மியாக வந்துட்டு வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கு வந்துட்டு அந்த முழுசாய் கத்திரிக்காவை சேர்க்குறோம். ஸோ நல்லா குக்காகி அது நல்லா அப்படியே ஒரு ஷாலோ ஃப்ரைக்கு வரணும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் 1.5லேருந்து 3ன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்து உங்களோட டயட்ரி நீட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா 1.5 சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்க்கணும். அது நல்லா தாளித்து பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காவை வந்துட்டு சேர்க்க போகிறோம். நம்ம இந்த கத்திரிக்காவை வந்துட்டு நல்லா இந்த சேர்த்துருக்கிற எண்ணெயில் வந்துட்டு அது எல்லா சைடும் படுற மாதிரி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கணும். உங்களுக்கு இந்த கரண்டியில் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த அப்பளம்லாம் திருப்போம் இல்லையா, அந்த டாங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நான் டுவர்ட்ஸ் தி எண்ட் அதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். முதல்லையே நான் வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன் அதை நான் பண்ணலன்னு எனக்கே தெரில. ஸோ இப்போ வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். ஆனால் நடுவில் ஒரு தடவை வந்துட்டு அதை வந்து நம்ம திருப்பியும் விடணும். ஆக்சுவலி அப்படியே வந்துட்டு மொத்தமாக வந்து 10 நிமிஷம் வச்சிடக்கூடாது. ஸோ இப்போ அது பாட்டி ஆகட்டும். இப்போ நம்ம வந்துட்டு மோர் குழம்புக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை திக்னஸ் கொடுக்கும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகா, தேங்காய் இதெல்லாமே சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இது எதையுமே வறுத்து பண்ணுறது கிடையாது. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் இது எல்லாமே பச்சையாக சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இப்போ அதை திருப்பி விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். இது வந்துட்டு முழு கத்திரிக்காய் இல்லையா, நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வேகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இதுதான் நான் சொன்னேன். இது வந்துட்டு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆனால் உங்களுக்கு இந்த பொறுமையாக குக் பண்ணுறது வந்துட்டு பண்ணோம், அந்த ஸ்லோ குக்கிங்கில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மோர் குழம்புக்கு வந்துட்டு நல்லா நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த கத்திரிக்காவை திரும்ப நான் வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். மோர் குழம்புக்கு நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்தே நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி இது வந்து எல்லாமே பச்சையாக அரைச்சி மோரோடையும் சேர்த்து லைட்டாக அப்படியே வந்துட்டு கொதிக்க விடுவோம். இது வந்து வறுத்து அரைக்கணும் அப்படின்ட்டே கிடையாது. ஸோ இதுதான் இப்போ அரைச்ச விழுது. மோர் குழம்புக்கு வந்துட்டு நான் இங்கே கிடைக்கிற க்ரீக் யோகர்ட் தான் வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ இப்போ சைடில் வந்துட்டு இந்த கத்திரிக்காய் இதுக்கு மேலே இதை வந்து மூடி வச்சு குக் பண்ணணுன்ட்டு கிடையாது. ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா கிளறி விட போகிறோம். இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்துட்டு ஐயோ இந்த கரண்டியில் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டாங்ஸ் மாற்றிருப்பேன். நான் அதை ஒழுங்காக முன்னாடியே வந்துட்டு பண்ணியிருந்துருக்கலாம். அது ஏன் நான் அப்படி பண்ணல அப்படின்னு வந்துட்டு தெரியாது. சில டைம்ஸ் வந்துட்டு இன்னொரு கரண்டி எடுக்கணுமா அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனத்தில் வந்துட்டு நம்ம அப்படியே விடுவோம். அது கடைசியில் ரெட்டை வேலையாக தான் வந்துட்டு ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தட்டில் வந்துட்டு கொஞ்சம் மசாலா இருந்தது இல்லையா, அதெல்லாமும் வந்துட்டு நான் அது கூட சேர்த்துற போகிறேன். சேர்த்து அது எல்லாத்தையுமே வந்து பெரட்டி விட்டுடலாம் ஆக்சுவலி. ஸோ இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா இந்த பொடி வந்துட்டு தனியாக கீழே வந்து குக் ஆகுது இல்லையா, அது வெறும்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா அது நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி அந்த மசாலா வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த கீழே விழுந்திருக்கிற அந்த விழுதுக்குன்னே வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் நான்லாம். ஸோ நான் சொன்ன மாதிரி டாங்ஸ் எடுத்து திருப்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதுதான் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கத்திரிக்காவும் முழுசாக ஷேப்பை மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு
அது பிரியாமையும் அப்படியே வந்துட்டு வரும் உங்களுக்கு. ஸோ சைடில் வந்துட்டு ஒரு காஃபி பிரேக், ஏன்னா சண்டே இன்றைக்கி 2 காஃபி இல்லாமல் ஓடாது. ஸோ காஃபி பேரலாக குடிச்சிட்டே இப்போ மோர் குழம்புக்கு வந்துட்டு நல்லா 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை வந்துட்டு நீங்கள் நல்லா கடைஞ்சிட்டு யூஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா எகெயின் சோம்பேறித்தனத்தில் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அந்த தயிரோடவே அரைச்ச விழுது மஞ்சப்பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு கடைசியில் வந்துட்டு மற்ற வச்சு அதை கடைஞ்சிருப்பேன் நான். அது வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க. எகெயின் இது வந்துட்டு என்னோடய ஒரு சின்ன சோம்பேறித்தனம் தான். ஸோ 1 கப் அளவுக்கு தயிர், அரைச்ச விழுது, கூடவே வந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி, அதை நல்லா அந்த மிக்சர் ஜார்லேயே சேர்த்து அதை நல்லா அலம்பி அதையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2 ரெசிபியுமே வந்து என் பிளாகில் வந்துட்டு டீட்டெயில் மெஷர்மெண்ட்டோடு இருக்குது. அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக அதையே கூட ஃபாலோ பண்ணலாம். பிளாக் லிங்க்கையும் வந்துட்டு நான் வந்து கீழே தரேன். ஸோ இப்போ மோர்க்குழம்பு பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் பின்னாடி அந்த கத்திரிக்காவையும் திருப்பிகிட்டே இருக்கேன். ஸோ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வந்துட்டு அந்த கத்திரிக்காவை நீங்கள் அப்படியே திருப்பிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா எல்லா பக்கத்துலேருந்தும் ஈவனாக வந்து குக் ஆகும். அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு அதை அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இங்கே மோர் குழம்புக்கு வந்துட்டு உப்பு, மஞ்சப்பொடி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் நான் அந்த தயிரை வந்துட்டு நல்லா கடைஞ்சிட்டு இதை சேர்த்துருந்துருக்கலாம். ஆனால் நான் பாட்டி ஜாலியாக வந்துட்டு தயிரை சேர்த்துட்டு இந்த கரண்டிலேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அது சரியாக வரல. கையை வச்சு கிளறி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அரைச்ச விழுதில் தேங்காய் இதெல்லாம் இருந்ததால் சரி எதுக்கு அப்படின்ட்டு தான் கை யூஸ் பண்ணல. ஸோ கடைசியில் மற்ற வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ மோர் குழம்புக்கான அந்த மேஜர் பார்ட் வந்துட்டு ரெடி ஆக்சுவலி. ஸோ இப்போ கத்திரிக்காவும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இல்லை 95% வந்துட்டு ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அதை வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான் நம்ம. ஸோ இப்போ கத்திரிக்காவோட ஒர்க் முடிஞ்சது. நான் வந்துட்டு இதே பேனில் தான் பன்னீரும் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதனால் கத்திரிக்காவை வந்துட்டு தனியாக இன்னொரு பேனில் எடுத்து வச்சுட்டு பன்னீர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மோர் குழம்புக்கு வந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். மோர் குழம்பு வந்துட்டு மெயின் பார்ட் எல்லாமே ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ வெறும்னா நம்ம தாளிச்சிட்டு அதை எடுத்து தான் வைக்க போகிறோம். ஸோ கத்திரிக்காய் அவ்வளோதான் ரெடி. மோர் குழம்புக்கு வந்துட்டு நான் என்னோடய இண்டோலியா பாத்திரத்தில் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. மோர் குழம்புக்கு வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் அது வந்து தாளிக்கட்டும். ஸோ இது பன்னீர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆக்சுவலி நறுக்கினதை வந்துட்டு ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ பன்னீரை வந்துட்டு நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் அப்படின்னு. மோர் குழம்புக்கு வந்துட்டு இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அந்த நறுக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். வெண்டைக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தயிர், அரைச்ச விழுது, தண்ணி அதெல்லாம் போட்டுட்டு நல்லா சிம்முக்கு அதை எடுத்துகிட்டு வந்து நுர பொங்குற வரைக்கும் கொண்டு வர போகிறோம். அவ்வளோதான் மோர் குழம்பு. நாங்கள் இப்படி தான் வந்துட்டு செய்வோம். எந்த பெரிய இதுவும் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்பு வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா மோர் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு நுர வந்துட்டு பொங்கணும். இப்போ வந்து அந்த பன்னீருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் நான் தேங்காய் எண்ணெயை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நான் கம்மியாக வச்சுருக்கேன். சிம்மில் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த பன்னீருக்கு வந்துட்டு கடுகு தாளிச்சுக்க போகிறோம். கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சமாக ஜீரகமும் வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு வந்து பன்னீருக்கு வந்துட்டு நீங்கள் வெறும் பன்னீர், கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஜீரகப்பொடி சேர்த்து பன்னீரை வறுத்தெடுத்திங்கனாலே சூப்பராக இருக்கும். நீங்கள் சாலடுக்கு இல்லைன்னா வெறும்னா ரசம் சாத்துக்கு, குழம்பு சாத்துக்கெல்லாமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எண்ணெயில் வந்து கடுகு, ஜீரகம் அதை தாளிச்சிட்டு பன்னீர். இன்றைக்கி நான் வந்துட்டு ஜீரக பொடிக்கு பதிலாக அந்த கத்திரிக்காய் பொடி செஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையே தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த கத்திரிக்காய் பொடி, அந்த எண்ணெய் கத்திரிக்காய் பொடி செஞ்சேன் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணோம் அப்படின்னா பன்னீர் அவ்வளோதான். நல்லா இதை பொறுமையாக கோட் பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் வந்துட்டு இதில் வேலையே. இது வந்து இந்த பன்னீர் சேர்க்குறது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆடட் ப்ரோட்டீனுக்காக வேண்டி தான். பட் உங்களுக்கு இது இந்த காம்போ வந்துட்டு நல்லா தான் இருக்கும்.
நீங்கள் வந்துட்டு என்னடா மோர் குழம்போட பன்னீரா அப்படின்னு யோசிக்கலாம். பட் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு பன்னீர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டோஃபுலையும் வந்துட்டு இது செய்யலாம். டோஃபுவில் இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். அந்த டோஃபுவோட இந்த மசாலா வந்துட்டு நல்லாவே அப்சர்வ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நுர கட்டுது. ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும். சும்மா சும்மா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு கிடையாது. ஸோ இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஆயிடுச்சு. அந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுத்ததே தவிர மற்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான். பன்னீர் வந்துட்டு ஆயிடுச்சு. மோர் குழம்பும் வந்துட்டு நல்லா நுர கட்டிடுச்சு. கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து இறக்கினோன்னா அவ்வளோதான். ஒரே ஒரு பாயிண்ட், இந்த எண்ணெய் கத்திரிக்காயிலையும் இந்த பன்னீர் இதிலெல்லாம் என்னென்னா, அந்த பேனோட அளவுக்கு காய்கறி இருந்தது அப்படின்னா நல்லா ஈவனாக குக் ஆகும். நீங்கள் நிறைய காய்கறி வந்து ஒரு சின்ன பேனில் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சரிப்பட்டே வராது, ஈவனாக ஃப்ரை ஆகாது. அதனால் உங்கள் பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த காய்கறி அமௌண்ட்டை சேருங்க. சில டைம்ஸ் பேட்சாக குக் பண்ணணுன்னாலும் குக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒன்று தான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். பட் அவ்வளோதான். மோர் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து மென்யூ இது தான். சாதம், மோர் குழம்பு, பன்னீர் ஃப்ரை அண்ட் எண்ணெய் கத்திரிக்காய், கூடவே வந்து மாவடு. எனக்கு ஊறுகாவும் மோர் குழம்போட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான். உங்களுக்கு இந்த காம்போ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.